Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Instagramலயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு மட்டன் தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ எடுத்து மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மட்டன் ரெசிபி வந்து நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் தொக்கு செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு பொரிஞ்ச பிறகு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு நான் காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு சாப் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மட்டன் தொக்குக்கு வந்து நான் மிளகாய் தூள்லாம் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்து இந்த மட்டன் தொக்கு செய்யறதுனால நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மசாலாவோடைய மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது கூட 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா அப்படியே வெறும் மட்டன் மட்டும் செஞ்சு தொக்கா சாப்பிடுங்க, அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்கல, வெறும் மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து விடுங்க. இது நல்லா வந்து கொதித்து வரட்டும். ஏற்கனவே மட்டன் வந்து வெந்துடுச்சு, உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை வந்து இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகை நான் நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹீட்டில் இன்னும் நல்லா திக்காகிடும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிளகு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்மளோட மட்டன் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மட்டன் தொக்கை இப்போ நான் சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா திக்காக வந்து தொக்கா வந்து ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய் காரம் தான், சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் தொக்கு ரெசிப்பியை நீங்கள் வந்து கீ ரைஸு, நார்மலாக ரசம் சாதம் இதுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து சிக்கன் பிரியாணியோட சர்வ் பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சண்டே லஞ்ச் கோம்போக்கு இது வந்து செம்மையாக வந்து இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் தொக்கு ரெசிப்பியும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.